இந்த வீடியோல என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ண போறேன். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றத பார்ப்போம். புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க எஸ்ஐபில லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றாங்களே, அதுல இன்வெஸ்ட் பண்றது ஒர்த்து தானா? அதுல நிறைய சார்ஜஸ் போகும்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் சார்ஜ் போகும், என்னதான் ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ற எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். போன வருஷமும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணிருந்தேன். ஒரு வருஷத்துல போர்ட்ஃபோலியோல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்ன்றத ஷார்ட் டர்ம்ல தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோட லிங்கையும் மேலையும் கீழேயும் கொடுக்குறேன். இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல 9 கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். டெப்ட், கோல்டு, சில்வர் இதை தவிர்த்து ஈக்விட்டியில மட்டுமே 7 கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல முதல் கேட்டகரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இண்டிவிஜுவலா நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க. டிசிஎஸ், எஸ்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் மூணுத்தையும் வாங்கணும்னு யோசிச்சீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு 3000 ரூபாய், ஹெச்டிஎஃப்சிக்கு 1500 ரூபாய், பஜாஜுக்கு ஒரு 8000 ரூபாய்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வாங்கணும்னாலே இதுல 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மாசம் இதுல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேரால 10,000 ரூபாய் கொடுத்து இந்த 3 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி குறைவா இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றதுல இந்த 3 ஸ்டாக்ஸ் கூட இன்னும் இதர ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாஸ்கெட் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிஃப்டி 50 ஃபண்டை ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுல ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் சொல்லிட்டு ஒரு 50 கம்பெனியை பேக் பண்ணி ஒன்னா வச்சிருக்காங்க. இந்த 50 கம்பெனி ஸ்டாக்கையும் ஒரு இன்வெஸ்டர் வாங்கணும்னு யோசிச்சாருன்னா மொத்தமா அவருக்கு பல லட்சங்கள் செலவர மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாருன்னா வெறும் 100 ரூபாய், 500 ரூபாய்ன்ற அமௌண்ட்ல இதுல அவரால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டயும் மியூச்சுவலா பணத்தை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கினார்னா அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இன்னும் சில கேட்டகரியா பிரிப்பாங்க. அதாவது ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்லிட்டு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ஃபாரின் ஃபண்ட்ஸ், கோல்டு, சில்வர் ஃபண்ட்னு சொல்லிட்டு இதர கேட்டகரியும் இருக்கு. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியை பொறுத்து அதோட அண்டர்லைங் அசெட் மாறுபடும். இப்போ மறுபடியும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸையும் சப் கேட்டகரியா பிரிப்பாங்க. இதுல மல்டி கேப், இஎல்எஸ்எஸ், லார்ஜ் கேப், மிட் கேப்னு சொல்லிட்டு நிறைய சப் கேட்டகரிஸா பிரிக்கப்படும். இந்த கேட்டகரிஸ்ல நம்ம முதல்ல பார்க்க போறது என்னோட இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50யும் மிட் கேப் 150 இண்டெக்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நாவி ஃபண்ட் ஹவுஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் போட்டிருக்கேன். நிஃப்டி 50 ஃபண்ட் XIRR 30% மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸா பார்த்தா கிட்டத்தட்ட 14% கொடுத்திருக்கு. இதே மிட் கேப் 150 போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% மேல XIRRம் 30% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. இங்க அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் XIRR சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா XIRR தான் ஒரு கரெக்டான மெட்ரிக்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்ன்றது 100 ரூபாய் போட்டு 134 ரூபாய் ஆச்சுன்னா 34 ரூபாய் லாபம். அதை 100 ரூபாய் கூட கம்பேர் பண்ணா 34% சொல்லுவாங்க. சோ போட்ட பணம் எவ்வளவு வளர்ந்திருக்குன்றத அப்சல்யூட்டா சொல்லிச்சுன்னா அது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு வாட்டி பணத்தை போட்டு அது வளர்ந்து அதோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். வேற இன்டர்வல்ல வேற டைம் பீரியட்ல வேற அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஆனுவலைஸ்டா எவ்வளவு ரிட்டர்ன் வரும் சொல்றது தான் இந்த XIRR. இந்த XIRR, CAGR, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் இதுக்கான வித்தியாசத்தை எல்லா இன்வெஸ்டர்ஸும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வீடியோ லிங்கை கீழேயும் மேலேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிஃப்டி 50ல இருந்தே 30% மேல ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனா இன் ஜெனரல் நிஃப்டி 50 12-12% தானே ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி 30% மேல XIRR வந்திருக்குன்றத இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த சார்ட்ல நிஃப்டி கடந்த ஒரு வருஷமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கோம். இதுல அக்டோபர் மாசம் போல நிஃப்டி நல்லா கீழே போயிருக்கும். அந்த பாயிண்ட்ல நான் அதிகமான லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பேன். இன்ஃபேக்ட் மே 2022ல இருந்து தொடர்ந்து நான் எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இந்த டிப் வரும்போது அதிகமான லம்சம் போடுறதுனால அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ யூசுவலா மார்க்கெட் கீழே விழுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம நிறுத்தாம அது கீழே போக போக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும்ன்றதான் இந்த டேட்டா நமக்கு காட்டுது. இந்த நிஃப்டி 50யும் மிட் கேப் 150யும் ஒரே நாள்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனா மிட் கேப் 150 நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கடந்த மார்ச் மாசத்துல இருந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டான ரன் அப் கொடுத்திருக்காங்க. சோ யூசுவலா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஒரு நல்ல புல் ரன்ல லார்ஜ் கேப்பை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாக்குற 30%, 50% XIRR லாங் டர்முக்கு சஸ்டைனபிள் சொல்ல முடியாது. இப்போ ஷார்ட் டர்ம்ல இந்த ரேலி நடந்திருக்கிறதுனால இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் வந்திருக்கு. லாங் டர்ம்ல ஒரு 12ல இருந்து 15% வரைக்கும் இதுல நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ பேசிக்கா இந்த டேட்டாவை பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலயுமே நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்த கேட்டகரி ELSS டாக்ஸ் சேவர். இதுல ஆக்சிஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட் தான் என்னோட போர்ட்ஃபோலியோலயே ஓல்டஸ்ட் ஃபண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். கடந்த ஒரு வருஷமா சிக்னிஃபிகன்ட்டா இதுல எதுவும் புது அடிஷன்ஸ் பண்ணல. பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபண்டோட XIRR 14%, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் 46%.
14%. இந்த ELSS கேட்டகரியில டாக்ஸ் சேவிங்காக நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். யூசுவலா எந்த டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கனாலும் PPF, NPS, சுகன்யா சம்ரிதி இந்த மாதிரி எது எடுத்தீங்கனாலும் ஒரு பெரிய லாக்-இன் பீரியட் இருக்கும். இருக்கிறதுலே குறைவான லாக்-இன் பீரியட் ELSS கேட்டகரிக்கு மட்டும் தான் இருக்கும். இதுல இன்வெஸ்ட் பண்ற தொகையை ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ATCல நம்மளால டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அடுத்த கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல யூசுவலா ஃபண்ட் மேனேஜருக்கு அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த கன்ஸ்ட்ரைன்ட்மே கிடையாது. அதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் எந்த ஸ்டாக்கை வேணாலும் எப்ப வேணாலும் வாங்கி வித்துக்கலாம். சோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணி அதிகமான ரிட்டர்னை அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப், பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லிட்டு 2 மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கோட்டக் ஃபண்ட்ல 5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பராக் பாரிக் ஃபண்ட் ரீசெண்டா தான் ஆட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 5 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி கோட்டக் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 19% XIRR-உம் 78% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸும் கிடைச்சிருக்கு. பராக் பாரிக் ஃபண்ட்ல அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸா 25% கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல 1 வருஷத்துக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு XIRR காட்டப்படாது. இதுக்கு அடுத்த கேட்டகரி லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட்ல 3 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இதோட XIRR 15%, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் 34%. இந்த ஃபண்ட் predominantly growth ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல இருக்க டாப் ஹோல்டிங்ஸ் எதுவுமே கடந்த 2-3 வருஷமா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ராபபிலி இன்னும் 2-3 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்ப்போம். அதனால இப்போ 15% XIRRன்றது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதை விட பெட்டரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு அடுத்த கேட்டகரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த 3 ஃபண்ட்ஸ்மே கிட்டத்தட்ட ஒரே அளவு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 5ல இருந்து 6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. யூசுவலா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சா என்ன ரிட்டர்ன் வருமோ அதே அளவு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்றது கேபிட்டல் பிரிசர்வேஷனுக்காக. அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூசுவலா நம்மளோட பணத்தை வளர்க்கறதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்னா இதுல நம்மளோட பணத்தை பிரிசர்வ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். 2023 பட்ஜெட்க்கு அப்புறம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டாக்ஸ் பெனிஃபிட்டா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லன்றதால ஃபிக்ஸட் டெபாசிட்ஸே பெட்டர்னு சொல்லிட்டு இதுல புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நான் பண்றது கிடையாது. இதுக்கு அடுத்த கேட்டகரி ஃபாரின் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இதுல மெஜாரிட்டியா US இண்டெக்ஸ்லயும் சைனால ஒரு ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த US ஃபண்ட்ஸ்ல 3 NASDAQ 100 ஃபண்டும் ஒரு S&P 500 ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்தியால இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பர்టిక్యులர் லிமிட் இருக்கு. ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. மொத்தமா இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் லிமிட்னு ஒன்னு இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு ஆர்வம் காட்டுறதுனால இந்த லிமிட் அப்பப்போ பிரீச் ஆயிடும். அது பிரீச் ஆகும்போது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த ஃபண்ட் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண NASDAQ 100 ஃபண்ட்ஸ்ல புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டெம்பரரியா பாஸ் பண்ணி வச்சதுனால இன்னொரு NASDAQ 100 ஃபண்டை சூஸ் பண்ற மாதிரி ஆச்சு. இந்த NASDAQ 100 ஃபண்ட்லயும் டெம்பரரியா ஸ்டாப் பண்றதுனால இன்னொரு NASDAQ 100 ஃபண்டை சூஸ் பண்ற மாதிரி ஆச்சு. அதனால 3 NASDAQ 100 ஃபண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. இதுல மோதிலால் ஃபண்ட்ல 3 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதோட XIRR கிட்டத்தட்ட 13%, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸா பார்த்தா 34%. நவி NASDAQ 100 ஃபண்ட் 36% XIRR-உம் கிட்டத்தட்ட 50% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. ICICI NASDAQ-ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 52% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன டிசம்பர்ல US-ல ஒன்ஸ் இன் a decade ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த பீரியட்ல NASDAQ-ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்டா ஒரு வருஷத்துல 50% மேல ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல ஆல்ரெடி இன்னொரு NASDAQ 100 ஃபண்டை கம்ப்ளீட்டா நான் செல் பண்ணியிருந்தேன். அதை செல் பண்ணிட்டு இந்தியால லார்ஜ் கேப்லயும் ப்ளூ சிப்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மேஜர் மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸையும் லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு சீரியஸ் இன்வெஸ்டரா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணியோ இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து என் போர்ட்ஃபோலியோல இருக்க இன்னொரு ஃபாரின் ஃபண்ட் எடில்வைஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டையும் கடந்த ஒரு வருஷமா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். என் போர்ட்ஃபோலியோல இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மட்டும் தான். சைனால இருக்க மேஜர் ப்ளூ சிப் கம்பெனிஸான அலிபாபா, டென்சன், ஜேடி இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸே 50ல இருந்து 70% வரைக்கும் கரெக்டா இருக்காங்க. ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனிஸ்ல எதுவுமே சேஞ்ச் ஆகல. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் சைனீஸ் கவர்மெண்டோட மோசமான பாலிசிஸ்னாலையும் யூஎஸ்க்கும் சைனாக்கும் இருக்க டென்ஷன்னாலையும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்டா கரெக்டா இருக்கு. சோ பேசிக்கா இந்த மாதிரியான டைம்ல இத ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். இத மேக் ஆர் பிரேக்னே சொல்லலாம். அதாவது இங்க இருந்து இது இன்னும் வஸ்டாவும் ஆகலாம், இல்ல ஒரு 20-25% அளவுக்கு CAGR ரிட்டர்ன்ஸும் ஃபியூச்சர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த ஃபண்ட்ல இருக்க ஒரு மோசமான விஷயம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.43%. யூசுவலா 1% கீழ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்ததுன்னா அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5% நம்மளோட ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலயே நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். இந்த ஃபண்ட்னு கிடையாது, ஜெனரலாவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலயே நம்மளோட பணத்தை நம்ம இழந்துரும், அதனால நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அவாய்ட் பண்றாங்க. யூசுவலா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட NAV வேல்யூ அப்டேட் ஆகும்போது டெய்லி அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அதுல இருந்து கழிச்சிருவாங்க. அதாவது ஒரு வெப்சைட்ல மியூச்சுவல் ஃபண்டோட டேட்டாவை போய் பார்க்கறோம்னா அங்க காட்டுற ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன வருமோ அந்த ரிட்டர்ன்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போனதுக்கு அப்புறம் அது 15,
17% மேல ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அது நல்ல ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வில்லன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அதனால நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்றேன்றது மீனிங்லெஸ் ஆன ஒரு பாயிண்ட். ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது டைரக்டா இல்ல ரெகுலரான்னு தெரியாம தப்பான ஃபண்டை சூஸ் பண்ணோம்னா தேவையில்லாம 1% எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டா ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் தெரியாம ரெகுலர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வித்தியாசம் இருந்தது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹிஸ்டாரிக்கா 19% கேகர்ல வளர்ந்திருக்கு. இவர் அடுத்த 15 வருஷத்துக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் மாசம் 50,000 ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தாரு. இதை டைரக்ட் ஃபண்ட்ல பண்ணா 15 வருஷத்துல 5.1 கோடி ரூபாய் அவரால் சேர்த்திருக்க முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தப்பா ரெகுலர் பிளான்ல பண்ணியிருந்தா 1% கம்மி பண்ணி 19க்கு பதிலா 18 போட்டு கணக்கு போட்டோம்னா 4.6 கோடி ரூபாய் வருது. அதாவது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் அளவுக்கு அவர் இழந்திருப்பார். சோ யூசுவலா ஒரு ஃபண்டை சூஸ் பண்றீங்கன்னா 1% கீழே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுவும் எப்பவுமே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டுமே சூஸ் பண்றது நல்லது. இதுக்கு அடுத்த கேட்டகரி செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒன்னு டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டும், இன்னொன்னு யூடிஐ டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்ட். கடந்த ஒரு வருஷமா இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருந்துட்டு இருந்தது. அதாவது எந்த ஐடி ஸ்டாக் எடுத்து பார்த்திருந்தீங்கனாலும் ஒரு 2-3 வருஷமா ஒரே பிரைஸ் ரேஞ்ச்ல சைட்வேஸா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான பாயிண்ட்ல இந்த ஸ்டாக்ஸ்ல அதிகமா அக்குமுலேட் பண்ணோம்னா அது ரன் அப் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இன்ஃபேக்ட் இந்த ஏப்ரல் மாசம் ஐடி செக்டர்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸும் ஒரு போஸ்ட்டுமே கூட போட்டிருப்பேன். அந்த பாயிண்ட்ல இருந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ரன் அப் கொடுத்திருக்கு. ஆனா இண்டிவிஜுவலா ஒரு ஐடி ஸ்டாக்கா பிக் பண்றது ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ விப்ரோ ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்துல 13% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆல்டர்னேட்டிவா HCL இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 40% மேல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதுக்கு பதிலா TCS ல பண்ணியிருந்தா 18% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே இப்போ இது ரீசெண்டா ரன் அப் கொடுத்ததுனால. இதே கொஞ்ச நாள் முன்னாடி விப்ரோ செக் பண்ணியிருந்தா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருந்திருக்கும். சோ விப்ரோ ஏறுமா, இன்ஃபோசிஸ் ஏறுமா, HCL ஏறுமா, TCS ஏறுமான்றதை யாராலுமே ஷோரா சொல்ல முடியாது. அதுக்கு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பேக் பண்ணியிருந்தா அதை வாங்குறது நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ், அதாவது ITBs சொல்லிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ITBs வாங்குனீங்கன்னா நிஃப்டில இருக்க டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா பர்சனலி ITBs விட எனக்கு டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் பிரிஃபரபிளா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ITBsல டாப் 3 ஹோல்டிங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 80% அலோகேஷன் வச்சிருக்கு. அதாவது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மொத்தமாவே 10 ஸ்டாக் தான் வச்சிருக்கு. அதுல 3 ஸ்டாக்ஸே அதிகமான கான்சென்ட்ரேஷன் வச்சிருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு. சோ நல்ல டைவர்சிஃபிகேஷனும் லாங் டர்ம்ல கன்சிஸ்டன்டா நல்ல ரிட்டர்ன்ஸ்மே இந்த ஃபண்ட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபண்ட்ல போன அக்டோபர்ல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட XIRR 32%, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் 23%. என் போர்ட்ஃபோலியோல இருக்க இன்னொரு செக்டாரல் ஃபண்ட் இந்த UTI டிரான்ஸ்போர்ட் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல ரீசென்ட் 1 இயர்ல நான் எந்த புது டிரான்சாக்ஷனும் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் இதுல இருந்து வெளியில எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது என்னோட லாபம் மட்டும் தான். அந்த லாபம் மட்டும் 77% வளர்ந்திருக்கு. XIRR பார்த்தா 27%. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த சைனா ஃபண்டும் இல்ல செக்டாரல் ஃபண்ட்ஸும் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பெட்ஸ்னே சொல்லலாம். இந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்காக ஒரு கோல்ட் ஃபண்ட்லயும் ஒரு சில்வர் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு ஃபண்டுமே கிட்டத்தட்ட 12% அளவுக்கு ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. பேசிக்கா இந்த கோல்ட்லயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்ட் பீஸ் இல்ல சில்வர் பீஸ்ன்ற ETFலயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த கேட்டகரி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபண்ட்னே சொல்லலாம். இதுல 100% ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் 60% மேல அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 100% ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்றத ஆக்சுவல் டேட்டாவோட பார்ப்போம். ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல கோவிடோட டிப்ல இருந்து சிக்னிஃபிகன்ட்டா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வேற பிரைஸ் பாயிண்ட்ல வேற குவாண்டிட்டி இதுல வாங்கிட்டே வந்துட்டு இருந்தேன். மொத்தமா 2600 யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணிருந்தேன். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை 1,17,000 ரூபாய். இந்த 1,17,000 ரூபாய் ஒரு பாயிண்ட்ல 2,30,000 ரூபாய்க்கு மேல போச்சு. சோ நான் இன்வெஸ்ட் பண்ண தொகையை மட்டும் இதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். அப்படி நான் வித்ட்ரா பண்ணும்போது பாதி யூனிட்ஸ் நான் செல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ லிட்டரலா என்னோட இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லிட்டு இதுல எந்த அமௌண்ட்டும் கிடையாது. மீதி இருக்க ப்ராஃபிட்ஸ் மட்டும் வளர்ந்து 61% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதோட கரண்ட் XIRR 30% மேல இருக்கு. இந்த ஃபண்டை நான் செல் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் ஸ்மால் கேப் சிக்னிஃபிகன்ட்டான ரேலி கொடுத்து ஓவர் வேல்யூட் ஜோனுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதே பாயிண்ட்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூட் ஜோன்ல தான் இருந்தது. அதனால இதை செல் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண டோட்டலா பார்த்தா 15க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை என்னோட போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் 30.52%. இவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் வாங்கும் போதும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டேட்டாவை பார்த்துட்டு மிட் கேப்போ இல்ல ஸ்மால் கேப்லயோ மொத்தமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருந்தா நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நேச்சுரலான क्वेश्चन வரும். ஆனா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றது ரொம்பவுமே ஈஸி. ஃபியூச்சர்ல எந்த கேட்டகரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை யாராலையும் சர்டனா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம டைவர்சிஃபைடா ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கினாலும் இல்ல அப்பப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃப்ரெஷ்ஷா கம்ப்ளீட்டா புதுசா நான் ஆரம்பிக்கணும்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை என் போர்ட்ஃபோலியோல இருந்து
வந்து நான் எலிமினேட் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு இந்த 3 டெட் ஃபண்ட்ஸும் எனக்கு தேவைப்படாது. அடுத்து நிஃப்டி 50, மிட் கேப் 150, ELSS இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி லார்ஜ் மிட் கேப் ELSS ஒரே ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டோட்டலா 6 ஃபண்டை எலிமினேட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபண்டை ஆட் பண்ணிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ஃபண்டு கீழே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை போய் பார்க்கும்போது வெப்சைட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஏன் போர்ட்ஃபோலியோல மட்டும் அது ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபண்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்க்கும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ்க்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் நம்மளோட பிஹேவியர் மட்டும் தான். ப்ராப்பரான டிசிப்ளின்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்து டிப்ல அக்குமுலேட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளும் எடுத்துக்க முடியும். இந்த 5-6 வருஷம் இன்வெஸ்டிங்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா பெஸ்ட் ஃபண்ட் சொல்லிட்டு அடுத்த நல்ல ஃபண்ட் எதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு போறது ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்ட்ல இருந்து பெஸ்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா டாக்ஸ்ல ஒரு போர்ஷன் எக்ஸிட் லோட்ல ஒரு போர்ஷன் சொல்லிட்டு நம்மளோட லாபத்தை நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். அதே நேரத்துல நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் நம்ம கிளட்டர் ஆக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். அடுத்து ஜென்ரலா ஒரு காமன் கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு ஏதாவது சார்ஜஸ் பிடிப்பாங்களான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது டெய்லி நம்மளோட NAV-ல அட்ஜஸ்ட் ஆயிடும். சோ அதை நம்மளுக்கு கடைசியில பிடிக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸிட் லோடுன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 2 ஃபண்டை நான் ரெடீம் பண்ணிருக்கேன். ஒன்னு கோட்டக் நாஸ்டாக் ஃபண்ட். இந்த ஃபண்டை நான் ரெடீம் பண்ணும்போது எனக்கு எந்த எக்ஸிட் லோடும் சார்ஜ் பண்ணல. இன்னொரு எக்ஸாம்பிள்ல HSBC ஸ்மால் கேப் ஃபண்ட்ன்றதை நான் ரெடீம் பண்ற மாதிரி இருந்தது. இதுல ஒரு சின்ன போர்ஷனை நான் எக்ஸிட் லோடா பே பண்ண வேண்டியது. இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் நான் விக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபண்ட் இதுக்கு முன்னாடி L&T எமர்ஜிங் பிசினஸ் ஃபண்டா இருந்தது. L&T ஃபண்ட்ஸை HSBC அக்வயர் பண்ணதுனால அந்த ஃபண்ட் ஹவுஸை இவங்க ஸ்வாலோ பண்ணிட்டு HSBC ஸ்மால் கேப்பா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரலா நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு பல வருஷத்துக்கு அதை பார்க்காம அப்படியே விட்டுறலாம், அது பாட்டுக்கு வளரும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸ் மாற்றம் இல்லனா ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி மாறும் போது அதை நம்ம நோட் பண்ணாம மிஸ் பண்ணிடுவோம். அதனால பீரியாடிக்கா 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ ரிவ்யூ பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக், கிரிப்டோ இந்த போர்ட்ஃபோலியோவெல்லாம் வீக்லி ரிவ்யூவா மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு வருவேன். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.